எண்ணெய் மஞ்சள் மசாலா ஒண்ணுமே இல்லை. ஏதாச்சும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏட்டி அரிசி காலியாயிட்டு தெரிஞ்ச நெல் அவிக்கணும் கூட அவனுக்கு தெரியாது. நெல் இருந்தா அவிக்க மாட்டேனா? என்னது நெல் இல்லையா? ஆமா, இதுக்கு முன்னாடியாவது 20 முறை 30 முறை நினைச்சு. ஆனா இப்ப நம்ம வீட்டு பாட்டுக்கு தான் சரியா வருது. இப்போதைக்கு கொஞ்சம் விதவில் மட்டும் தான் இருக்குது. சரி, இதை விதவில் எடுத்துட்டு நான் போய் வித்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். என்னது விதவெல்லாம் விற்க முடியலா? ஆமா, அந்த மழை வேண்டி ஊருக்குள்ள வெள்ளம் போது பாரு, நாங்க போய் விதைக்கிறதுக்கு. அட பாவி மனசா, சட்டியில மக்கரிச்சி சந்தியில கோலம் விட்டு கோலம் ஆணி ஒவ்வொரு கோடமழை பெய்யாதோ கோடமழை பெய்யாதோ கோடமழை பெய்யாதோ. என்ன மையம் காலையில உட்கார வைக்க? வேற என்ன செய்ய சொல்லியா? அண்ணாச்சி காலம் வந்தால விதவில தீப்பே விற்க போறேங்காவ. என்ன அண்ணன் விதனையில விற்க போற? மழை என்ன பெய்யாம போகுது? தாயி கார்த்திகைக்கு பின்னாடி மழையில கண்ணனுக்கு பின்னாடி கொடையிலன்னு சொல்ற மாதிரி கார்த்திகையே பிறந்துட்டு இன்னும் மழை பெய்யல. இப்ப பெய்யாத மழை எப்பதான் பெய்யும்? சரி, நான் இப்ப 2 பக்கம் அரிசி தரேன். ஏதாச்சும் உங்க குடும்பம் சமாளிப்பாரு வேற பார்ப்போம். சரி தாயி. கோமதி சங்கர், கோமதி சங்கர். ஐயா வணக்கம். ஐயா வந்து உட்காருங்க. வணக்கம்மா. என்ன பையன் 4 நாளா படிக்கிறதுக்கு வரல, என்னாச்சு? அவனுக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லை. ஐயா என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் டீ வாங்கிட்டு வாங்க. அதான் வாங்க போறேன். இந்த மஞ்சள் பையன் தூக்குவாளியும் கொண்டு போங்க. இது மஞ்சள் பையன் தூக்குவாளியுமா? தூக்குவாளிய டீ வாங்க போனா தெருவில் இருக்க 4 பேர் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க எதுல டீ வாங்குவீங்க? அந்த கடைக்காரன் தருவாங்கல்ல, அந்த கவர்ல தான். இதுல இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்கு. நானே சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாளையோ ஓடி வந்து கெடுக்கும். நானே சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாளையோ ஓடி வந்து கெடுக்கும். காடெல்லாம் அடிச்சு போட்டு காதெல்லாம் போறாங்க இப்போ, அட இப்போ. மலையெல்லாம் அடிச்சு போட்டு மாடியே கட்டுறாங்க இப்போ, ஆமா இப்போ. இயற்கையை மறந்துட்டு செயற்கையை விட்டுறாங்க இப்போ, அட இப்போ. நானே சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாளையோ ஓடி வந்து கெடுக்கும். நானே சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாலும் நாளையோ ஓடி வந்து கெடுக்கும். நம்ம என்னைக்கு மஞ்சப்பையையும் தூக்குவாளியையும் பயன்படுத்த வெட்கப்பட்டோமோ அன்னைக்கே எல்லாம் மாறி போச்சு. இப்படி சின்ன சின்ன பொருள்ல இருந்து பால், தயிர் எல்லாமே அந்த பாலித்தீன் கவர்ல தான் வாங்குதோம். அந்த பாலித்தீன் கவர் மக்களுக்கே பல வருஷம் ஆகுது. அந்த பாலித்தீன் கவர்ல போய் சூடா டீ வாங்குறதால அதிக சூடுனால பிபிஏ அப்படிங்கிற பிஸ்பினால், பெத்தலைட் ஸ்டீரை இந்த மாதிரி நச்சு பொருள்லாம் அதுல இருந்து வெளியேறி அந்த டீயோட கலக்குது. அதை நம்ம குடிக்கிறதால நம்ம உடம்புல வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, ஹார்மோன் சமநிலை ஏற்பட்டு இனப்பெருக்க திறன் குறைபாடு கூட வருது. அதுக்கும் மேல புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அதுல இவ்வளவு விஷயம் இருக்கோ? சங்கராசனே, சங்கராசனே. அடே வா வெள்ளசாமி. மரம் வெட்டன்னு சொன்னீங்க, எந்த மரத்தை வெட்ட? நீ எந்த மரத்துக்கு நிறைய காசு தருவியோ அந்த மரத்தை வெட்டு. நீங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில வெதனல் அடிக்கணுங்க, இப்ப என்னன்னா ஆள் கூட்டாங்க மரத்தை வெட்டணுங்க. கையில 10 பைசா கூட இல்ல, நீ வேற அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுத. 10ஆம் வரைக்கும் பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லை, விவசாயமும் இல்ல, மரத்தை வெட்டினாதானே காசு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு விவசாயம் லாபம் பண்றது இந்த மரத்தை வெட்டுறது தான் ஒரு காரணம். விவசாயத்துக்கும் மரம் வெட்டுறதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நம்மளோட ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் இந்த மாதிரி மரத்தையும் காடுகளையும் அழிக்கும். கனிம வளத்துக்கு மரங்களையும் மலைகளையும் வெட்டுதோம். வீட்டை கட்டணும் அப்படின்னு நீர்வழித்தடங்கள்ல ஏருக்குள்ளையும் குளத்துக்குள்ளையும் கொண்டு போய் வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் லேசா மழை பெஞ்சோடனே வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறோம். அதை விடுங்க, கரிகத்தல் மையம் அப்படிங்கிறது முன்னாடி ஏதோ பெரிய பெரிய ஊர்கள்ல தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊர்ல தெரு வீதி வந்திருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஊர்ல பெரியவங்களாம் எதுக்கு பொண்கள் எல்லாத்தையும் அரச மரத்தை சுத்துங்க எதுக்கு சொல்றாங்க? எல்லாரும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடுறதே தாண்டி அதுல ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சில காரணம் இருக்கு. அரச மரம் அப்படிங்கிறது காட்டுல இருக்க நச்சுத்தன்மை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு சுத்தமான ஆக்சிஜனை நிறைய வெளியிடுது. அந்த பெண்களை எல்லாம் சுவாசிக்கிறனால அவங்களுக்கு இதயம் பலமாகுது, அவங்களுக்கு ஹார்மோன்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்க திறன்லாம் கூடுது. அதனாலதான் நம்ம ஊர் பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே அரச மரத்தை சுத்துங்கன்னு பெரியவங்க தான் சொல்லுதாங்க. நம்ம இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி
வளர்ந்துட்டு இந்த நாகரிகத்துல எல்லாத்தையும் இது பண்ணதுனாலதான் நமக்கு இப்போ நிறைய நோய்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சரி செய்ய வேற வழியே இல்லையா? இதை சரி செய்யறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இயற்கை விதைகளை பயன்படுத்தி இயற்கை உரங்களையும் பயன்படுத்தி இயற்கை முறையா விளைஞ்ச காய்கறிகளை பழங்களை தான் சாப்பிடணும். அதுக்கும் மேல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகளை செயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவிச்ச காய்கறிகளை பழங்களை எல்லாம் சாப்பிடவே கூடாது. மரபணு மாற்றம் அப்படின்னா என்ன சார்? அதாவது உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விதையே இல்லாத காய்கறினா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள். ஐயா, அதான் எங்க வீட்டுல இருக்க கத்தரிக்காய் காய்கறிலாம் விதையே இல்லையோ? இப்ப புரியுதா? அந்த விதையே இல்லாத காய்கறில ஒரு சத்துமே இருக்காது. அதை சாப்பிட்டு நமக்குமே எந்த சத்துமே இருக்காது. அதனால நம்ம ஆரோக்கியமா வாழ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த பாரம்பரிய உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். அதனால பசுமையையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கணும். இயற்கை எண்ணெய் கொடுத்த சமம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை எண்ணெய் கொடுத்த சமம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த மாதிரி இந்த கொஞ்ச நாள் அப்படிங்கிறதுலாம் இனிமே வேண்டாம். இனிமே நமக்கு நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் இந்த மரங்கள் எல்லாம் இந்த பசுமையையும் பாரம்பரியத்தையும் நம்ம பார்க்கணும். அதனால பசுமையை பாதுகாப்போம், பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம். இவ்வளோ நேரம் பசுமையை பத்தியும் பாரம்பரியத்தை பத்தியும் கண்டு மகிழ்ந்தீங்க. பசுமையையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுப்பதுல முக்கிய பங்கு நம்ம நம்மாழ்வார் ஐயாவுக்கு உண்டு. அவங்க நம்ம மறந்த பாரம்பரிய உணவு வகைகளை நமக்கு எடுத்து சொன்னாங்க. இந்த நேரத்துல அவங்களை ஞாபகப்படுத்தி இந்த படைப்பை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நம்ம பசுமையையும் பாரம்பரியத்தையும் பேணி காக்கணும். நம்ம அடுத்த தலைமுறை நலமோடு வாழ இயற்கை எண்ணெய் கொடுத்த இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாப்போம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிச்ச நடுவர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா?